السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فتوكل على الله إنك على الحق المبين صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديث الشريف إن الشر أفلل الناس فتوكل على الله أو كما قال عليه الصلاة والسلام والتسليم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நம் உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவருடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இறை நேசத்திற்கு முறித்தானவர்களே, அருமையான துல்காதா இஸ்லாமிய மாதங்களின் 11வது மாதமான துல்காதா மாதத்தினுடைய முதல் ஜும்மாவில் நாம் இருக்கிறோம். இனி அடுத்து உம்ரா போன்ற விஷயங்கள், அஜ்ஜு போன்ற விஷயங்கள், மார்க்கத்தின் ஐம்பெரும் கடமைகளில் சிறந்த கடமையான அஜ்ஜு, சிறந்த அமல்கள் இந்த 2 மாதத்துக்கு என்றே உரித்தானவை. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்பஅ உமரின் 4 உம்ராக்களை செய்திருக்கிறார்கள், ஒரு ஹஜ்ஜு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினை தருவானாக. அவருடைய புனிதமான காபா ஷரீஃபை, இறை இல்லமான அறம் ஷரீஃபை, அங்கு சென்று அங்குள்ள அனைத்து அமல்களையும் செய்யக்கூடிய நற்பேற்றினை மீண்டும் மீண்டும் நமக்கு தருவானாக என்கிற நல்ல துவாவோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 விஷயங்களை நமக்கு தந்திருக்கிறான். ஒன்று இபாதத் என்னும் வணக்க வழிபாடுகள், இன்னொன்று அவன் மீது நாம் வைக்கக்கூடிய தவக்குல் என்கிற இறை நம்பிக்கை. குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிற பொழுது இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், வ நஸ்தஈன் உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். ஒன்று அவனுடைய இபாதத் சம்பந்தப்பட்டது, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் சம்பந்தப்பட்டது. இன்னொன்று அல் இஸ்திஆனத்து உதவி தேடுதல், ரப்பின் மீது முழு நம்பிக்கை வைத்து நொடி பொழுதிலும் தன்னுடைய தேவையாக இருக்கட்டும், தம்முடைய மற்ற காரியங்கள், காரண காரியங்கள் எல்லாமே ரப்பிடத்திலே ஒப்படைத்து அவன் மீது உறுதியாக முழு நம்பிக்கை வைத்து நாம் கேட்கிற பொழுது கண்டிப்பாக அது நடந்திருக்கிறது, நிறைவேறியிருக்கிறது. நான் நம்முடைய மனைவி மக்கள் மீது நம்பிக்கை வைக்கலாம், நம்முடைய பெற்றோர்கள் மீது நம்பிக்கை வைக்கலாம், நம்முடைய தொழில்துறை வியாபாரத்தின் மீது நம்பிக்கை வைக்கலாம். இதில் தவறு எதுவும் கிடையாது, ஈமானுக்கு மாற்றமானதும் கிடையாது. இது ஒரு காரண காரியம். இதையெல்லாம் தாண்டி ஒரு படி மேலாக நம்மை படைத்த ரப்பு தாலா மீது நீங்கள் முழு நம்பிக்கை, தவக்குல், ஈமான் வைத்தால் இஸ்லாத்திலே ஆக சிறந்த ஒரு நியாமத் ஈமான் என்கிற உயர்ந்த நம்பிக்கை தவக்குல் தான். அதற்கு பின்னால் தான் எல்லாமே. ஒரு சஹாபி இருந்தாங்க. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேட்குறாங்க, யார சொல்ல ஒட்டகம் நான் வச்சிருக்கிறேன், நான் உள்ள வந்து பள்ளியில் வந்து தொழுகணும், ஒட்டகத்தை கட்டி போட்டு வந்து தொழுகவா இல்லை அப்படியே வந்து தொழுகவா, காணா போயிருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒட்டகத்தை கட்டி போட்டு வந்து தொழுகு, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வை. ஒட்டகம் கட்டினாலும் சில நேரத்தில் அந்து போகிறதுக்கு, காணா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே நீ கட்ட வேண்டியதை, அதனுடைய முறைகளை சரியாக செய்.
உன் ரப்பின் மீது ஃபதவக்கல், நம்பிக்கை வை, கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதாக உயர்ந்த கோட்பாடாக அக்பர் தவக்குல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தராங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஹது யுத்த காலத்துல எல்லோரும் அந்த போர் கவச ஆடை, உருக்கு சட்டையெல்லாம் போடுவாங்க இல்லையா, எதிரிகிட்ட போராடுவதற்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 போர் கவச ஆடை அணிந்திருந்தாங்க. நம்பிக்கை ரப்பின் மீதுதான் தன்னுடைய முயற்சியும் தன்னுடைய காரண காரியமும் தேவையும் இருக்கிறது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னே ஏற்பாடாக எல்லோரும் ஒரு உருக்கு சட்டை அணிந்தாலும் நான் 2 உருக்கு சட்டை அணிகிறேன் என்பதை சொல்லி காண்பித்தார்கள். அதே போன்று ஃபதஹ் மக்கா அப்போ உள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வருகிற பொழுது ஒரு பெரிய கிரீடம் போன்று ஒரு தலப்பாகை அணிந்திருந்தாங்க. காரண காரியங்கள் மனிதனுக்கு வரும், அவ்வப்போது சில தேவைகள் ஏற்படும், சிலர் மீது நாம் நம்பிக்கை வைப்போம். அது வைப்பது தவறல்ல, மாறாக அதைவிட உயர்ந்த நம்பிக்கை படைத்த ரப்பின் மீது வைக்க வேண்டும். அவன்தான் எல்லாமே ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அவன் மீது உறுதியாக நம்பிக்கை வைக்கிற பொழுது அவனே அதுக்கு பொறுப்பாளியாக மாறி அதை நிறைவேற்றி தருகிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு பறவையினுடைய ஈமான், தக்குவா, இறை நம்பிக்கை ஒப்பிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். ஒரு பறவை தன்னுடைய கூட்டிலிருந்து காலை நேரத்தில் அது வெளியே செல்லும், உணவு அருந்துவதற்காக, பசிக்காக வேண்டி. அது நம்பிக்கை வைக்கும், நான் இப்பொழுது என்னோட கூட்டில் இருந்து கிளம்புகிறேன், மாலையில் நான் வீடு திரும்புகிற பொழுது வயிறு நிரம்பிய நிலையில் வருவேன், அந்த அளவுக்கு நான் நம்பிக்கை வைத்திருக்கேன் என்பதாக சொல்லிவிட்டு செல்லும். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, அதே போன்றுதான் நடக்கும். தருத்து ஹிமாசன் போகிற பொழுது காலி வயிற்றோடு செல்லும், வருகிற பொழுது வயிறு நிரம்பிய நிலையில் வரும் அந்த பறவை. அது போன்று ஒரு பறவையை போன்று நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க. உயர்ந்த நம்பிக்கை ரப்பு தாலாவின் மீது. ஒரு பக்கம் இபாதத் என்கிற வணக்க வழிபாடு, மறுபக்கம் தன்னுடைய ரப்பின் மீது இருக்கிற நம்பிக்கை. ஒரு 6 விஷயத்துல நம்ம நம்பிக்கை வைப்பது மிக மிக அவசியம். ஈமான் என்கிற தவக்குல், அல்லாஹ் மீது வைக்கிற நம்பிக்கை. குர்ஆன்ல கிட்டத்தட்ட 55 இடத்துல, 55க்கும் மேற்பட்ட இடத்துல இந்த நம்பிக்கை குறித்து அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிறான். 55 இடத்துல தவக்குல் நம்பிக்கை, ரப்பின் மீது நம்பிக்கை. தவாக்கலு காரண காரியத்திற்காக வைக்கப்படுகிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவ்வப்போது அழிந்து போகும், அவருடைய தேவைக்கு பயன்படும். தவக்குல் என்கிற நம்பிக்கை இருக்கிறது, ரப்பை சார்ந்து இருக்க வேண்டும், அதில் முழு நம்பிக்கையா இருக்கும். அல்லாஹ் தருவான் என்கிற, அதான் ரமலான்ல நம்ம துவா செய்கிற பொழுது, ரமலான் அந்த லைலத்துல் கத்ர்ல ஒரு ஹதீஸ் வரும்ல இல்லைங்களா, யார் லைலத்துல் கத்ர் இரவுல ஈமானோடு இஹ்திசாபோடு, நம்பிக்கை நம்ம அல்லாஹ்வை நம்பிக்கை வச்சிருக்கிறோம், மறுமை நாள், கியாமத் நாள், கபருடைய வாழ்க்கை, கேள்வி கணக்கு எல்லாமே நமக்கு தெரியும். இஹ்திசாபன் இலல்லா, இஹ்திசாப் நன்மையை ஆதரவு வைத்து அந்த நம்பிக்கை வைக்கிறோம் இல்லையா, அப்பொழுதுதான் முழு கூலி அல்லாஹ் கொடுப்பான். ரப்பின் மீது வைக்கிற அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு முழுமை பூரணத்துவத்தை பெற்றுத்தரும் என்பதற்காகத்தான் ரமலான்ல நான் என்ன, அது அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அவனை ஆதரவு வைக்கிறேன் என்பதாக சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிப்பான். எனவே ரப்பின் மீது வைக்கிற நம்பிக்கை அது உறுதியான நம்பிக்கையா இருக்கும். ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். பொதுவாக நம்முடைய எல்லா விஷயத்துக்கும் நம்ம சொல்லுவோமா இல்லையா, ரப்பின் மீது நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன், தவக்குல் வச்சிருக்கிறேன். ஆனா அதற்கான முயற்சியையும் செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது போல மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க, பிளான்டா கரெக்டா பிளான் போடுறாங்க. பின்னாடியே ஒருத்தர் வரணும், நான் வர பாதையெல்லாம் நீங்க அழிச்சுக்கிட்டே வரணும், எனக்கு வழிகாட்டுறதுக்கு ஒருத்தர் கூடவே வரணும். அதே போல நம்ம இருக்கிற இப்போ மக்கா திசையிலிருந்து ஆப்போசிட் திசையிலிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. எல்லாமே ஒரு முயற்சியாக, ஒரு திட்டமிடுதலாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிளான்டா செய்து அந்த சவுர் குகைக்கு போவாங்க. அங்க போன பின்னாடி அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சவுர் குகையில இருப்பாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, 2 பேர் உள்ள நிக்கிற மாதிரி ஒரு சின்ன குகை, மக்கா மதீனாக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அவங்க தேடி காஃபிர்கள்லாம் வராங்க, குனிஞ்சு பார்த்தா தெரியுமே அப்படின்னு சொன்னாங்க.
என்ன அபூபக்கர் நீங்க இப்படி என்றீங்களா? அல்லாஹ் மீது நம்பிக்கை வைங்க, மூணாவது அல்லாஹ் நம்ம கூட இருக்கான். சாலிசுஹுமா லா தஹ்சன் இன்னல்லாஹ் சொல்றோமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன அந்த வசனத்துக்கு ஏற்றதான் அல்லாஹ் சொல்றான். நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிப்பாங்களா இல்லையா? எனவே அந்த நம்பிக்கை குனிஞ்சு பார்த்தா தெரியும், யாரும் குனிஞ்சு பார்க்க மாட்டாங்க. சாதாரணமா பார்த்தா யாரும் உள்ள இருக்கிற மாதிரியே தெரியாது. அந்த உயர்ந்த நம்பிக்கை அந்த பிளான் பண்ண விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு சரியா செய்வாங்க, காரண காரியத்தோடு செயல்படுவாங்க. எனவே நம்ம சொல்ல வருகிற விஷயம், நம்பிக்கை உறுதியாக அல்லாஹ் மீது வைக்க வேண்டும். முதல் விஷயம் இபாதத், தவக்கலு அலல் இபாதா, நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். ஒருத்தர் ஹஜ்ஜில் போய் அரஃபாவுடைய மைதானத்துல என் பாவங்கள்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு கேட்டா அவருடைய ஈமான் பலகீனமா இருக்கு, அவர் மாற்றமா நடக்கிறார் என்பதா சொன்னாங்க. அரஃபாவுடைய மைதானமே பாவங்கள் மன்னிக்கப்படுறது தான். எவ்வளவு பெரிய பாவங்கள், ஹஜ்ஜு அரஃபான்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஹஜ்ஜே என்னது? அரஃபான்னு தான் சொன்னாங்க. ஹஜ்ஜுனா என்னங்க? அது அரஃபா மைதானம் சொன்னாங்க. அப்ப அந்த இடத்துல இருந்து ஆஜிகள் எல்லாம், ஒட்டுமொத்த உலக முஸ்லீம்கள் அத்தனை பேர் அங்க பாவம் மன்னிப்பு தேடுவாங்க. ஹஜ்ஜுக்கு போனவங்க அந்த இடத்துல எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். அங்க போய் இவர் எப்படி நினைக்கிறாரு, என்னுடைய பாவத்தை எல்லாம் இங்க மன்னிப்பானா, அப்புறம் அவர் ஈமான் பலகீனமா இருக்குன்னு அர்த்தம். இப்படிலாம் யாரை கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு. அப்ப சொல்ல வருகிற விஷயம், தவக்கலு அலல் இபாதா, உங்களுடைய வணக்க வழிபாடு. நான் தொழுகிறேன், என்னுடைய தொழுகையை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும். அவருடைய ஃபர்லு, சுன்னத்து, வாஜிபு, அதனுடைய அர்கான்கள் எல்லாம் பேணி சரியான ஒன்று தொழுவணும். நோன்பு, குடிக்காம இருக்கிறது, சாப்பிடாம இருப்பது, உணர்வுகளை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுக்காக இருக்கிறது. அதுல அந்த நம்பிக்கை, அந்த விஷயத்துல தெளிவா நம்ம இருக்கணும். ஹஜ்ஜு போன்ற அந்த சட்டத்திட்டங்களை சரியான முறையில ஃபாலோ பண்ணணும். அல்லாஹ் அதை பரிபூர்ணமாக அங்கீகரிப்பான். நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா அதை ஏற்றுக்கொள்வான், உயர்ந்த சவாபை தருவான். இரண்டாவது, தவக்கலு அல துவா, துவான் மீது தான் நம்பிக்கை. கிட்டத்தட்ட 40 வருஷம் மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. எத்தனை வருஷங்க? 40 வருஷம் துவா செஞ்சான். ஃபிரௌன் என்னது, விரட்டி அடிக்கணும், அவன் அண்ணா ரப்புன்னா மிகப்பெரிய சர்வ அதிகாரம்லாம் பண்ணான். எனவே 40 வருஷங்கள் கழித்து அல்லாஹ் அதை நிறைவேற்றினான். நம்முடைய ஈமானை பார்ப்பான், நம்முடைய உள்ளத்தை, தக்குவாவை, இறையச்சத்தை அல்லாஹ் பார்ப்பான். இவர் சரியாதான் நினைக்கிறாரா, என்ன திட்டுறாரா, இல்ல கரெக்டா அவர் செயல்படுறாரா அல்லாஹ் பார்ப்பான். இந்த மாதிரி நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 20 வருஷமா துவா செஞ்சு வெற்றி பெற்றான். ஒவ்வொரு நபியும் பல வருடங்கள் கழித்து அவங்களோட துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு. அப்ப நம்ம எங்க போவது? நம்முடைய துவாக்கெல்லாம் என்ன நிலையில் இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். இப்ப தவக்கலு அல துவா, உறுதியான நம்பிக்கையோடு நீங்க அல்லாஹ்விடத்துல துவா செய்து கேளுங்கள், கண்டிப்பா அல்லாஹ் தருவான். தவக்கலு அல, மூன்றாவது செய்தி, தவக்கலு அலல் ஜிஹாத், போர் புரியும் மார்க்கத்தினுடைய போர் விஷயங்கள், போருக்கு செல்வது, அந்த போர்ல வெற்றி கிடைப்பது சம்பந்தமான விஷயங்கள், போருக்கு போறதுக்கு முன்னாடியே ஆயத்தமான சில விஷயங்கள், அதை சரியாக செய்தால் கண்டிப்பா அல்லாஹ் பல போர்க்களத்தில் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அதுல நம்பிக்கை. அடுத்து தவக்கலு அலர் ரிஸ்கி, ரிஸ்க் தேடும் விஷயத்தில், வியாபாரமா இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நாம் செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், எல்லாமே ரப்பிடத்திலே நம்பிக்கை வைத்து நாம் செயல்பட்டால் பறவைக்கு உணவளித்ததை விட சிறப்பாக அல்லாஹ் நமக்கு உணவளிப்பான். அல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அந்த பறவை காலை செல்லுகிற பொழுது வெறும் வயிற்றோடு செல்கிறது, மாலை வருகிற பொழுது வயிறு நிரம்பிய நிலையில வருது. அதோடைய தவக்குல் அல்லாஹ்விடத்துல இருந்தது. அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். அல்லாஹ் நமக்கு தருவான் என்கிற உயர்ந்த நம்பிக்கையோடு நம்முடைய முயற்சியும் இருந்தால் அதை பரிபூர்ணமாக அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். அடுத்து தவக்கலு அலல் மஷூரா, சில விஷயங்கள் ஆலோசனை செய்து நம்ம முடிவு செய்யணும். எந்த குடும்ப விஷயமா இருக்கட்டும், மஹல்லா விஷயமா இருக்கட்டும், மற்ற தேவைகளாக இருக்கட்டும், ஒரு 4-5 பெரியவர்கள் அல்லது மூத்தவர்கள், முதியவர்கள், அவர்கள் முன்னால் நாம் ஆலோசனை செய்து, அல்லாஹ் சொல்றான் வஷாவிரும் ஃபில் அம்ர், உங்க விஷயத்துல நீங்க ஆலோசனை செய்யுங்க. ஃபைதா அஸம்த, ஆலோசனை செஞ்ச பின்னாடி அது முடிவாயிருச்சுன்னா, உறுதியாயிருச்சுன்னா, ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். அப்போ சில மஷூரா விஷயத்துல, ஆலோசனை விஷயத்துல சேர்ந்து நம்ம முடிவு எடுக்கணும். அது முடிவெடுத்து உறுதியான பின்னாடி அதுல அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வைக்கணும். கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை தருவான் என்பதாக வரலாறுகள் வழியா நம்ம பார்க்கிறோம். இது போன்ற ஒரு 6-7 விஷயங்கள். 2வது கடைசி செய்தி, 7வது செய்தி,
தாவத்தே இல்லல்லா, அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுக்கிற விஷயத்துல, மக்களுக்கு தீனை பத்தி, இஸ்லாத்தை பற்றி, ஈமானை பற்றி, குரானை பற்றி எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒருக்க சொன்னோன்னே எல்லாரும் வரமாட்டாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கணும். 950 வருஷம் நூ அலைஹிஸ்ஸலாம் அதை தான் செஞ்சாங்க. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செஞ்சாங்க. எல்லா நபிமார்களும் வந்தாங்க, மக்களுக்கு மத்தியில குரானை கற்றுக் கொடுத்தாங்க, ஈமானை கற்றுக் கொடுத்தாங்க, நஃப்ஸ் என்கிற உள்ளத்தை சுத்தப்படுத்தினாங்க, சுன்னத்துகளை கற்றுக் கொடுத்தாங்க. எல்லா நபிமார்களுடைய வேலை அதுதான். அப்போ இதன் மீது உள்ள நம்பிக்கை, இது போன்ற ஒரு 6-7 விஷயங்களை மார்க் அறிஞர்கள் நம்ம சொல்லித் தராங்க. அந்த நம்பிக்கைகள்ல நம்ம உறுதியா இது போன்ற விஷயங்கள்ல, ரிஸ்க் விஷயத்துல, தொழுகை விஷயத்துல, துவா விஷயத்துல, மசூரா விஷயத்துல, போர்க்களம் விஷயத்துல, இப்படி எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதோ அதுல உறுதியா நம்பிக்கை நம்ம வச்சோம்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய நம்ம நினைச்சது கண்டிப்பா நடக்கும் என்பதை வரலாறுகள் ரீதியாக, குரான் ரீதியாக, ஹதீஸ் ரீதியாக நம்ம பார்க்கிறோம். எனவே உயர்ந்த நம்பிக்கையை அல்லாஹ் மீது வையுங்கள். அது மட்டுமல்ல, 70,000 மக்கள், ஹதீஸ்ல வருது, 70,000 மக்கள் எந்த கேள்வி கணக்கும் இல்லாம சொர்க்கத்தில் நுழைவாங்க அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் அந்த கூட்டத்துக்கு நம்ம ஆக்குவாங்க, நம்ம அனைவரும் ஆக்குவானாங்க. அவங்க யாருன்னு சொன்னா, வலாயத்தை தையரோன, அவங்க எந்த குறி பார்க்கும் விஷயங்களும் செய்ய மாட்டாங்க, ஜோதிடம் செய்ய மாட்டாங்க, பறவை சவனம் பார்க்க மாட்டாங்க, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படி நினைச்சாலும் ஈமான் பலகீனம் சொல்றாங்க. லவ் லவ் அன்னவும் அல ஷைத்தான், ஷைத்தான் உங்களுடைய விஷயங்களை உள்ள வந்து குழப்பத்தை ஏற்படுத்துவான். எனவே நீங்க நம்பிக்கை உறுதியா அல்லாஹ்விடத்துல வைங்க. அந்த 70,000 மக்களும் ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சாங்க, உயர்ந்த நம்பிக்கை வச்சாங்க. அதுல கொஞ்சம் கூட பிசுகுதல் என்பது இல்லாமல் இருந்தது. எனவே எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் அவர்கள் சொர்க்கம் நுழைவார் என்று அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த மாதிரி நம்பிக்கை நமக்கு வேணும். பல போர்க்களங்கள்ல, பல விஷயங்கள்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த நம்பிக்கையை வைத்து அவங்களுடைய பிளான் போட்ட விஷயங்கள் எல்லாம் சரியான முறையில செஞ்சு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தந்தாங்க. அந்த மாதிரி நம்பிக்கை நமக்கு வரணும். இப்படி ஆயிருச்சே, அப்படி ஆயிருச்சே, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு இந்த விஷயத்தை ஏற்படுத்துறதே ஷைத்தான் தான். நம்ம செய்யும் போதே முழுமையாக ரப்பின் மீது நம்பிக்கை வைத்து செய்தால் அது மிகப்பெரிய வெற்றியை தரும் என்பதைத்தான் மார்க்கமும் இஸ்லாமும் ஈமான் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது போல ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தவக்கிலீன், அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தவர்கள் அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்பிப்பான். அப்பேற்பட்ட பிரியத்திற்குரிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. உயர்ந்த நம்பிக்கையும் வைக்க வேண்டும், முயற்சியும் செய்ய வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. நம்முடைய ஈமானிலே அல்லாஹ் பலத்தை தருவானாக. எல்லாம் அல்லாஹ் தான் செய்கிற உயர்ந்த நம்பிக்கையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. இந்த நம்பிக்கை தக்வா அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை அதிகமாக ஓத வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை அதிகம் ஓத வேண்டும். குல் ஹுவல்லாஹு சூரா அதிகம் ஓத வேண்டும். இதெல்லாம் ஓதுனா தக்குவா, இறையச்சம் அதிகரிக்கும். ரப்பனா லா துஸிக் குலூபனா என்கிற இந்த துஆவை ஓதினால் அதிகம் தக்குவா அதிகரிக்கும் என்பதாக நிறைய செய்திகள். படை தளபதி காலித் இப்னு வலீத் என்கிற ஒரு சஹாபி 100 போர்க்களத்தில் வெற்றி பெற்றவர்கள். அவங்களுடைய ஆப்போசிட் டீம்ல ஒரு தலைவர் இருந்தாங்க. இந்த காரியம் நடந்துச்சுன்னா நான் சந்தோஷமா இருப்பேன், இல்லைன்னா நான் விஷத்தை குடிச்சிருவேன்னு சொன்னாரு. அந்த அவர் நினைச்ச மாதிரி காரியம் நடைபெறல, விஷத்தை குடிக்கிற கையில வச்சிருக்காரு. அப்ப என்ன இப்படி நம்பிக்கை நீங்க வச்சிருக்கீங்க? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த விஷத்தை வாங்கி அவர் குடிச்சு காமிச்சார். எப்படிங்க? நம்பிக்கை என்பது அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டும், தக்குவா தவக்குல் என்பது அல்லாஹ்வின் வைக்க வேண்டும் என்பதாக அந்த கையில வைத்திருந்த அந்த பாட்டில் வாங்கி அவங்க எல்லாரும் முன்னாடி குடிச்சு காமிச்சாங்க. அங்குள்ள ஒட்டுமொத்த மக்களும் இஸ்லாத்துக்கு வந்ததை வரலாற்று ரீதியா நம்ம பார்க்கிறோம். எனவே நம்பிக்கை இது போன்று இருக்க வேண்டும், தவக்குல் இது போன்று இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் ரப்பின் மீது முழுமையான நம்பிக்கை வையுங்கள். அல்லாஹ் சிறந்த ஒரு மாற்றத்தை நமக்கு தருவானாக. நம் அனைவரும் சிறந்த முறையில ஓட்டை செலுத்தியிருக்கிறோம். நாட்டிலே நல்ல ஆட்சியாளரை தருவானாக. அல்லாஹ் லா துஸல்லித் அலைனா பிதுனூபினா, யா அல்லாஹ் அதிகாரம் படைத்தவர்களை எங்கள் மீது நீங்கள் சாட்டி விடாதே,
யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தின் காரணமாக அதிகாரங்களை படைத்தவர்களை எங்கள் மீது சாட்டி விடாதே, உனக்கு அஞ்சாத உன்னை பயப்படாத ஆட்சியாளரை எங்கள் மீது சாட்டி விடாது என்கிற துவாவை அதிகம் முறை நாம் துவா செய்து கொண்டே இருப்போம். நல்ல ஆட்சியாளர்களை அல்லாஹ் தருவானாக. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல், ஹஸரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு போல், சிறந்த ஆட்சி செய்த உமர் இப்னு அப்துல் அஜீஸ் போன்றவர் போல் எப்படியெல்லாம் ஆட்சி செஞ்சா உங்களுக்கு தெரியும். எனவே அது போன்ற நல்ல எல்லா மக்களுக்கும் தோதுவான சிறந்த ஆட்சியாளரை அல்லாஹ் தருவானாக. நாம் நம்பிக்கை வைத்து ஓட்டு போட்டு விட்டோம். நீ அல்லாஹ் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்துவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். السلام عليكم ورحمة الله